ரிச் டேட் பூர் டேட், பணக்கார தந்தை ஏழை தந்தை. ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி. தமிழாக்கம் நாகலட்சுமி சண்முகம். அத்தியாயம் 7. தடைகளில் இருந்து மீளுதல். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு அவர்கள் தங்களது பயத்தை கையாளும் விதம்தான். மக்கள் பொருளாதார கல்வி அறிவை பெற்ற பிறகும் கூட பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி செல்லும் வழியில் பல முட்டுக்கட்டைகளை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடும். பொருளாதார கல்வி அறிவை பெற்ற மக்கள் கூட அதிக பணத்தை உருவாக்கக்கூடிய அபரிமிதமான சொத்துக்களை சேகரிக்காமல் போவதற்கு 5 முக்கிய காரணங்கள் உள்ளன. அவை: 1. பயம், 2. சந்தேகம், 3. சோம்பேறித்தனம், 4. மோசமான பழக்கங்கள், 5. ஆணவம். பயத்திலிருந்து மீளுதல். உண்மையிலேயே பணத்தை இழக்க விரும்பும் ஒருவரையும் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. இத்தனை வருடங்களில் பணத்தை ஒருபோதும் இழந்திருக்காத எந்த ஒரு பணக்காரரையும் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. ஆனால் ஒருபோதும் சல்லி காசை கூட தொலைத்திருக்காத, அதாவது முதலீடே செய்திருக்காத ஏராளமான ஏழைகளை நான் சந்தித்திருக்கிறேன். பணத்தை இழப்பது குறித்த பயம் உண்மையானதுதான். பணக்காரர்கள் உட்பட எல்லோருக்கும் அந்த பயம் இருக்கிறது. ஆனால் பயத்தை கொண்டிருப்பது இங்கு பிரச்சனை அல்ல. அந்த பயத்தை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இழப்பை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் இங்கு பிரதானம். தோல்வியை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்வில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு அவர்கள் தங்களது பயத்தை கையாளும் விதம்தான். பயப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பணம் என்று வரும்போது கோழையாக இருப்பதில் தவறில்லை. ஆனாலும் கூட உங்களால் பணக்காரராக இருக்க முடியும். நாம் அனைவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் துணிச்சலானவர்களாகவும் வேறு ஏதோ ஒன்றில் கோழைகளாகவும் இருக்கிறோம். எனது நண்பர் ஒருவரின் மனைவி அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு செவிலியாக இருக்கிறார். இரத்தத்தை பார்த்தால் அவர் உடனடியாக செயலில் இறங்கி விடுவார். ஆனால் நான் முதலீட்டை பற்றி குறிப்பிட்டால் ஓடி சென்று ஒளிந்து கொள்வார். நான் இரத்தத்தை பார்த்தால் எங்கும் ஓடி போக மாட்டேன். ஆனால் மயங்கி கீழே விழுந்து விடுவேன். பணத்தை பற்றிய தீவிர பயங்களை என் பணக்கார தந்தை புரிந்து வைத்திருந்தார். சிலர் பாம்புகளை கண்டால் நடுங்குவார்கள், சிலர் பணத்தை இழப்பது குறித்து பயப்படுவார்கள். இரண்டுமே பயங்கள் தான் என்று அவர் கூறுவார். பணத்தை இழப்பது குறித்த பயத்திற்கு அவரது தீர்வு இதுதான்: ஆபத்தையும் கவலையையும் நீங்கள் வெறுத்தால் வெகு சீக்கிரமாகவே நீங்கள் செயலில் இறங்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் சிறு வயதினராக இருக்கும்போது சேமிப்பதை ஒரு பழக்கமாக ஆக்கிக்கொள்ளுமாறு வங்கிகள் பரிந்துரைக்கின்றன. சிறு வயதிலேயே நீங்கள் துவங்கினால் பணக்காரராவது அதிக சுலபமாக இருக்கும். இது பற்றி விரிவாக நான் இங்கு பேசப் போவதில்லை. ஆனால் 20 வயதில் துவக்கும் ஒருவருக்கும் 30 வயதில் துவக்கும் ஒருவருக்கும் இடையே மலையளவு வேறுபாடு உள்ளது. கூட்டு வட்டியின் சக்தியானது உலகின் மிக அற்புதமான விஷயங்களில் ஒன்று. மன்ஹாட்டன் தீவுகளை வாங்கியது மிக சிறந்த பேர பேச்சாக கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரம் $24 வாங்கப்பட்டது. அந்த $24 வருடத்திற்கு 8% வட்டியில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் அதன் மதிப்பு இன்று $3 லட்சம் கோடி ஆகியிருக்கும். ஆனால் உங்களிடம் அதிக நேரம் மீதமில்லை என்றாலோ அல்லது நீங்கள் சீக்கிரமாக ஓய்வு பெற விரும்பினாலோ என்ன செய்வது? பணத்தை இழப்பது குறித்த பயத்தை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள்? எனது ஏழை தந்தை அது குறித்து எதுவும் செய்யவில்லை. அவர் வெறுமனே அந்த விவகாரத்தை தவிர்த்தார், அதை பற்றி பேச மறுத்தார். ஆனால் நான் டெக்சாஸ் நகர மக்களைப் போல் சிந்திக்க வேண்டும் என்று என் பணக்கார தந்தை பரிந்துரைத்தார். எனக்கு டெக்சாஸ் மாநிலத்தையும் அங்குள்ள மக்களையும் மிகவும் பிடிக்கும். டெக்சாஸில் எல்லாமே பெரிதாக இருக்கின்றன. டெக்சாஸ் நகர மக்கள் வெற்றி பெறும்போது பெரிய அளவில் வெற்றி பெறுகின்றனர். அவர்கள் தோற்கும்போது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று கூறுவது அவரது வழக்கம். தோற்பது அவர்களுக்கு பிடிக்குமா என்று நான் கேட்டேன். நான் கூறுவது அதுவல்ல, தோற்பது யாருக்குமே பிடிக்காது. ஆபத்து, வெகுமதி மற்றும் தோல்வி குறித்து டெக்சாஸ் மாநில மக்கள் கொண்டுள்ள மனப்போக்கை பற்றி தான் நான் இங்கு பேசி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையை அவர்கள் கையாளும் விதத்தை பற்றியே நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அவர்கள் பெரிதாக வாழ்கின்றனர். பணம் என்று வரும்போது தொடை நடுங்கிகளாக வாழ்கின்ற இங்குள்ள மக்களை போன்றவர்கள் அல்ல அவர்கள் என்று பணக்கார தந்தை கூறினார். அவர் மேலும் தொடர்ந்தார்: டெக்சாஸ் மாநில மக்களின் மனப்போக்கை நான் வெகுவாக விரும்புகிறேன். அவர்கள் வெற்றி பெறும்போது பெருமிதம் கொள்கின்றனர், தோற்கும்போது அதை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றனர். நீ பணமின்றி நொடிந்து போகப் போகிறாய் என்றால் பெரிய அளவில் தோற்றுப்போ, அல்லது
நீ பணமின்றி நொடிந்து போகப் போகிறாய் என்றால் பெரிய அளவில் தோற்றுப்போ என்று அவர்களிடையே ஒரு கூற்று உள்ளது. பெரும்பாலான மக்கள் மிகவும் பாதுகாப்பாக விளையாடுவதுதான் பொருளாதார வெற்றியின்மைக்கான மாபெரும் காரணம் என்று அவர் என்னிடமும் மைக்கிடமும் அடிக்கடி கூறி வந்தார். தோல்வி குறித்து மக்கள் பெருமளவில் பயந்து இறுதியில் தோல்வியை தழுவுகின்றனர் என்பது அவருக்கு பிடித்தமான கூற்று. அமெரிக்க கால்பந்து வீரரான ஃப்ரான் டார்கெண்டன் இதை வேறு விதமாக கூறுகிறார். தோற்பதற்கு பயப்படாமல் இருப்பதுதான் வெற்றி. என் சொந்த வாழ்வில் பொதுவாக தோல்வியை பின்தொடர்ந்தே வெற்றி வருகிறது என்பதை நான் கற்றுக்கொண்டுள்ளேன். ஒரு வழியாக சைக்கிள் ஓட்ட நான் கற்றுக்கொண்டதற்கு முன் பல முறை அதிலிருந்து நான் கீழே விழுந்தேன். ஒரு கோல்ஃப் பந்தை தொலைத்திராத எந்த ஒரு கோல்ஃப் வீரரையும் நான் பார்த்ததில்லை. தங்கள் காதல் முறிந்து போனதால் மனமுடைந்து போகாத எந்த ஒரு நபரையும் நான் சந்தித்ததில்லை. ஒருபோதும் பணத்தை இழந்திராத எந்த ஒரு பணக்காரரையும் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. எனவே பெரும்பாலான மக்களை பொறுத்தவரை அவர்கள் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறாததற்கு காரணம் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் கொண்டுள்ள பயமானது பணக்காரராக இருப்பதில் உள்ள மகிழ்ச்சியை விட அதிகமாக இருப்பது தான். டெக்சாஸ் மாநிலத்தில் நிலவும் இன்னொரு கூற்று இது. எல்லாரும் சொர்க்கத்திற்கு போக விரும்புகின்றனர், ஆனால் யாரும் இறந்து போக விரும்பவில்லை. பணக்காரராக இருப்பது குறித்து பெரும்பாலான மக்கள் கனவு காண்கின்றனர், ஆனால் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் பயந்து நடுங்குகின்றனர். எனவே அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. தனது டெக்சாஸ் பயணங்கள் குறித்த கதைகள் பலவற்றை எனது பணக்கார தந்தை என்னிடமும் மைக்கிடமும் அடிக்கடி கூறினார். ஆபத்து, இழப்பு மற்றும் தோல்வியை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற மனப்போக்கை நீங்கள் உண்மையிலேயே கற்றுக்கொள்ள விரும்பினால் டெக்சாஸில் உள்ள சான் அண்டோனியா நகரில் அமைந்துள்ள அலோமா கட்டிடத்திற்கு சென்று பாருங்கள். வெற்றிக்கு வழியே இல்லை என்பதை அறிந்திருந்தும் சண்டையிடுவதை தேர்ந்தெடுத்த துணிச்சலான மக்களை பற்றிய மாபெரும் கதை அது. சரணடைவதற்கு பதிலாக அவர்கள் சண்டையிடுவதை தேர்ந்தெடுத்தனர். கண்டிப்பாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய உத்வேகமூட்டும் ஒரு கதை அது. ஆனாலும் அது ஒரு பெரும் இராணுவ தோல்வியாகும். ஆக டெக்சாஸ் மக்கள் தோல்வியை எவ்வாறு கையாள்கின்றனர்? அலாமோ நினைவிருக்கட்டும் என்று அவர்கள் கோஷமிடுகின்றனர். மைக்கும் நானும் இக்கதையை ஏராளமான முறைகள் கேட்டுள்ளோம். நான் ஒரு பெரிய பரிவர்த்தனையில் ஈடுபடவிருந்த நேரத்தில் சற்று நடுக்கமாக இருந்தபோதெல்லாம் பணக்கார தந்தை இக்கதையை எங்களிடம் கூறினார். ஒரு தவறை செய்து விடுவோம் அல்லது பணத்தை இழந்து விடுவோம் என்ற பயம் அவருக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு முறையும் அவர் கதையை எங்களிடம் கூறினார். அது அவருக்கு வலிமையை கொடுத்தது. ஏனெனில் ஒரு பொருளாதார ரீதியான தோல்வியை ஒரு பொருளாதார ரீதியான வெற்றியாக தன்னால் மாற்ற முடியும் என்பதை அது அவருக்கு நினைவூட்டியது. தோல்வி தன்னை அதிக வலிமையானவனாகவும் அதிக சாமர்த்தியமானவனாகவும் மட்டுமே ஆக்கும் என்பதை பணக்கார தந்தை அறிந்திருந்தார். தோற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பது அதற்கு அர்த்தமல்ல. மாறாக தான் யார் என்பதையும் ஒரு தோல்வியை தான் எவ்வாறு எடுத்துக்கொள்வோம் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரு தோல்வியை எடுத்து ஒரு வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தியை கொண்டிருந்தார். அதுதான் அவரை ஒரு வெற்றியாளராகவும் மற்றவர்களை தோல்வியாளர்களாகவும் ஆக்கியது. மற்றவர்கள் பின்வாங்கிய போது முன்னால் அடியெடுத்து வைப்பதற்கு அது அவருக்கு துணிச்சலை கொடுத்தது. அதனால்தான் டெக்சாஸ் மக்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் ஒரு மாபெரும் தோல்வியை எடுத்து அதை ஒரு உத்வேகமாக மாற்றினார்கள். அதோடு பல கோடி டாலர்களை ஈட்டி கொடுக்கின்ற ஒரு சுற்றுலா பகுதியாகவும் அதை ஆக்கினார் என்று அவர் கூறுவது வழக்கம். ஆனால் அவர் கூறியவற்றில் இன்று எனக்கு அதிக அர்த்தம் வாய்ந்ததாகப்படுகின்ற வார்த்தைகள் இவைதான். டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் தோல்விகளை குழி தோண்டி புதைப்பதில்லை. அவர்கள் அவற்றால் உத்வேகம் பெறுகின்றனர். அவர்கள் தங்களது தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்றனர். தோல்விகள் டெக்சாஸ் மக்கள் வெற்றியாளர்களாக ஆவதற்கு அவர்களை ஊக்குவிக்கின்றன. ஆனால் இந்த சூத்திரம் டெக்சாஸ் மக்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல. அனைத்து வெற்றியாளர்களின் சூத்திரம் இதுதான். நான் என் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்தது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வதன் ஒரு பகுதி என்று நான் கூறியிருந்தேன். நான் கீழே விழுந்த போதெல்லாம் சரியாக ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மன உறுதியை அது பலப்படுத்தியதே அன்றி அதை குறைக்கவில்லை. ஒரு கோல்ஃப் பந்தை தொலைத்திராத எந்த ஒரு கோல்ஃப் வீரரை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை என்று கூறியிருந்தேன் அல்லவா? சிறந்த கோல்ஃப் வீரர்களுக்கு ஒரு பந்து தொலைந்து போவதோ அல்லது ஒரு போட்டியில் அவர்கள் தோல்வி அடைவதோ அவர்கள் இன்னும் சிறப்பாக விளையாடுவதற்கும் அதிக கடினமாக பயிற்சி செய்வதற்கும் அதிக சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கும் உத்வேகம் அளிக்கின்றது. அதுதான் அவர்களை சிறந்த வீரர்களாக ஆக்குகிறது. தோல்வி வெற்றியாளர்களை உத்வேகப்படுத்துகிறது. ஆனால் அதே தோல்வி தோல்வியாளர்களை தோற்கடிக்கிறது. ஜான் டி ராக்ஃபெல்லர் ஒரு முறை கூறியதை நான் இங்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நான் எப்போதும் ஒவ்வொரு பேரிழப்பையும் ஒரு வாய்ப்பாக மாற்ற முயற்சித்தேன்.
ஜப்பானிய அமெரிக்கன் என்ற முறையில் என்னால் இதை கூற முடியும். பேர்ல் ஹார்பர் நிகழ்வு அமெரிக்காவின் தவறு என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் அது ஜப்பானியர்கள் செய்த தவறு என்று நான் கூறுகிறேன். டோரா 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 என்ற திரைப்படத்தில் ஒரு ஜப்பானிய இராணுவ அதிகாரி தனது உற்சாகமான வீரர்களிடம் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பூதத்தை நாம் தட்டி எழுப்பிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுவார். பேர்ல் ஹார்பர் நினைவிருக்கட்டும் என்பது ஒரு முழக்கமாக மாறியது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய தோல்விகள் ஒன்றை ஒரு பெரிய வெற்றியாக மாற்றியது. இந்த மாபெரும் தோல்வி அமெரிக்காவிற்கு வலிமையை கொடுத்தது. விரைவில் அமெரிக்கா ஒரு உலக சக்தியாக மாறியது. தோல்விகள் வெற்றியாளர்களை ஊக்குவிக்கின்றன. அதே தோல்விகள் தோல்வியாளர்களை தோற்கடிக்கின்றன. வெற்றியாளர்களின் மிகப்பெரிய ரகசியம் இதுதான். தோல்வியாளர்கள் அறியாத ரகசியமும் இதுதான். வெற்றியாளர்கள் இந்த ரகசியத்தை அறிந்திருப்பதால் தோற்பதற்கு அவர்கள் பயப்படுவதில்லை. தோற்பதற்கு பயப்படாமல் இருப்பதுதான் வெற்றி என்று பிரான் டார்கண்டன் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். அவரை போன்றவர்கள் தோற்பதற்கு பயப்படுவதில்லை. ஏனெனில் தாங்கள் யார் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்துள்ளனர். தோல்வியை அவர்கள் வெறுக்கின்றனர். எனவே தோற்பது தாங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு தங்களை உத்வேகப்படுத்த மட்டுமே செய்யும் என்பதை அவர்கள் அறிந்துள்ளனர். தோல்வியை வெறுப்பதற்கும் தோற்பதற்கும் பயப்படுவதற்கும் இடையே ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. பணத்தை இழந்து விடுவது குறித்து பெரும்பாலான மக்கள் பயப்படுவதால் அவர்கள் உண்மையிலேயே பணத்தை இழந்து விடுகின்றனர். பொருளாதார ரீதியாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிக சாதாரணமாகவும் அதிக பாதுகாப்பானதாகவும் வாழ்ந்து விடுகின்றனர். அவர்கள் பெரிய வீடுகளையும் பெரிய கார்களையும் வாங்குகின்றனர். ஆனால் பெரிய முதலீடுகளை செய்வதில்லை. அமெரிக்காவில் 90% மக்கள் பொருளாதார ரீதியாக போராடுவதற்கான முக்கிய காரணம் தோற்று போகாமல் இருப்பதற்காக அவர்கள் விளையாடுவதுதான். வெற்றி பெறுவதற்காக அவர்கள் விளையாடுவதில்லை. ஒரு சமநிலையான முதலீட்டு திட்டத்தை பெறுவதற்காக அவர்கள் ஒரு பொருளாதார திட்ட அமைப்பாளரையோ அல்லது கணக்காளரையோ அல்லது பங்கு தரகரையோ தேடி செல்கின்றனர். பெரும்பாலானவர்களிடம் குறைந்த பதிலீட்டை கொடுக்கிற பத்திரங்கள், வங்கி கணக்குகள், பரஸ்பர நிதிகள் மற்றும் ஒரு சில தனிப்பட்ட பங்குகளில் ஏராளமான பணம் இருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான மற்றும் அறிவார்ந்த முதலீட்டு திட்டம்தான். ஆனால் இது வெற்றி பெறுவதற்கான முதலீட்டு திட்டம் அல்ல. தோற்காமல் இருப்பதற்கான விளையாடுகின்ற ஒருவருடைய முதலீட்டு திட்டம் இது. என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது 70% மக்களின் முதலீட்டு திட்டத்தை விட மிக சிறந்த திட்டம்தான். ஆனால் இது அச்சுறுத்துவதாக உள்ளது. பாதுகாப்பை விரும்புகிற ஒருவருக்கு இது ஒரு மகத்தான திட்டம்தான். ஆனால் உங்களது முதலீட்டு திட்டத்தில் பாதுகாப்பாகவும் சமநிலையுடனும் விளையாடுவது வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் விளையாடும் விதத்திற்கு முற்றிலும் மாறுபட்டுள்ளது. உங்களிடம் குறைவான பணம் இருந்து பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் நீங்கள் ஒருமித்த கவனம் செலுத்த வேண்டுமே அன்றி சமநிலையில் இருப்பதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு வெற்றிகரமான நபரையும் நீங்கள் பார்த்தால் துவக்கத்தில் அவர்கள் சமநிலையில் இருக்கவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். சமநிலையுடன் கூடிய மக்கள் எங்கும் சென்றடைவதில்லை. அவர்கள் ஒரே இடத்தில் இருந்து விடுகின்றனர். முன்னேற வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் சமநிலையை இழக்க வேண்டும். நீங்கள் நடக்கும்போது எவ்வளவு முன்னேறுகிறீர்கள் என்பதை பாருங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் சமநிலையில் இருக்கவில்லை. அவர் ஒருமித்த கவனத்துடன் இருந்தார். பில்கேட்ஸும் அப்படித்தான். டொனால்ட் ட்ரம்ப் ஒருமித்த கவனத்துடன் இருந்தார். பணக்காரராக ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒருமித்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் செய்வதைப் போலன்றி உங்களது ஒரு சில முட்டைகளை பல கூடைகளில் போடாதீர்கள். உங்களது பல முட்டைகளை ஒரு சில கூடைகளில் போட்டுவிட்டு அவற்றின் மீது ஒருமித்த கவனம் செலுத்துங்கள். வெற்றி பெறும் வரை ஒரு விஷயத்தை பின்தொடர்ந்து செல்லுங்கள். தோற்பதை நீங்கள் வெறுத்தால் பாதுகாப்பாக விளையாடுங்கள். தோல்வி உங்களை பலவீனப்படுத்தினால் பாதுகாப்பாக விளையாடுங்கள். சமநிலையுடன் கூடிய முதலீடுகளை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்து சவாலான காரியங்களில் ஈடுபடுவதற்கு பயந்தால் மாறாதீர்கள். பாதுகாப்பாக விளையாடுங்கள். ஆனால் முன்னதாகவே துவங்கிவிடுங்கள். உங்களது கூட்டில் உள்ள முட்டைகளை சீக்கிரமாகவே சேகரிக்க துவங்குங்கள். ஏனெனில் அதற்கு வெகுகாலம் பிடிக்கும். ஆனால் சுதந்திரத்தை பற்றி ஏதேனும் கனவுகள் உங்களுக்கு இருந்தால், அதாவது பொறியிலிருந்து நீங்கள் விடுபட விரும்பினால், தோல்வியை நான் எவ்வாறு கையாள்வது என்பதுதான் நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய முதல் கேள்வி. தோல்வியானது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களை உத்வேகப்படுத்தினால் நீங்கள் அதை செய்யலாம். தோல்வி உங்களை பலவீனப்படுத்தினாலோ அல்லது கோபம் கொள்ள செய்தாலோ பாதுகாப்பாக விளையாடுங்கள். உங்களது முழு நேர வேலையை
தக்க வைத்து கொள்ளுங்கள், அல்லது பங்கு பத்திரங்களையோ அல்லது பரஸ்பர நிதியையோ வாங்குங்கள். ஆனால் இவை பாதுகாப்பினையாக தோன்றினாலும் கூட இந்த முதலீடுகளிலும் ஆபத்துகள் இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். டெக்சாஸ் பற்றியும் பிராண்ட் ஆர்கன்டன் பற்றியும் நான் குறிப்பிட்டதற்கு காரணம் சொத்துக்களை சேர்ப்பது சுலபம் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். இதற்கு உண்மையில் அதிக புத்திசாலம் தேவையில்லை. 5ஆம் வகுப்பிற்கான கணக்குகளை தெரிந்திருந்தால் போதும். ஆனால் உங்களது சொத்துக்களை சேகரிக்கும் விளையாட்டில் உங்கள் மனப்போக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்கு துணிச்சலும் பொறுமையும் தோல்வி குறித்த ஒரு சிறந்த மனப்போக்கும் தேவை. தோல்வியாளர்கள் தோற்பதை தவிர்க்கின்றனர், ஆனால் தோல்விதான் தோல்வியாளர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. அலாமோவை நினைவில் வைத்திருங்கள். சந்தேகத்திலிருந்து மீளுதல். பயமும் சந்தேகமும் நமது எண்ணங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நமக்குள் ஒரு நம்பிக்கை என்பதை உருவாகிறது. நம் எல்லாருக்குமே சந்தேகங்கள் உள்ளன. நான் சாமர்த்தியமானவன் அல்ல, நான் போதுமானவன் அல்ல, அவர் என்னை விட சிறந்தவர் போன்ற எண்ணங்கள் பலருக்கு முளைக்கின்றன. நமது சந்தேகங்கள் அடிக்கடி நம்மை முடக்கி போடுகின்றன. இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்ற விளையாட்டை நாம் விளையாடுகிறோம். நான் முதலீடு செய்த பிறகு பொருளாதாரம் வீழ்ந்து விட்டால் என்ன செய்வது? பணத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? விஷயங்கள் நான் திட்டமிட்டபடி நிகழாவிட்டால் என்ன செய்வது? போன்ற கேள்விகள் நமக்குள் எழும். அல்லது நமது நண்பர்களையோ அல்லது அன்புக்குரியவர்களுக்கோ அல்லது குறைபாடுகளை நமக்கு நினைவூட்டுவார்கள். நமது நண்பர்களோ அல்லது அன்புக்குரியவர்களோ நமது குறைபாடுகளை நமக்கு நினைவூட்டுவார்கள். உன்னால் அதை செய்ய முடியும் என்று நீ எப்படி நினைக்கிறாய்? அது அவ்வளவு நல்ல யோசனையாக இருந்தால் ஏன் வேறொருவர் இதை ஏற்கனவே செய்திருக்கவில்லை? இது ஒருபோதும் வேலை செய்யாது. இது நீ எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். இந்த சந்தேக வார்த்தைகள் நம்மை செயல்பட விடாமல் முடக்கி விடுகின்றன. நமது வயிற்றில் ஒரு பிரளய உணர்வு உருவாகும். சில சமயங்களில் நம்மால் உறங்க முடியாது. முன்னேறி செல்வதற்கு நாம் தவறி விடுவோம். எனவே எது பாதுகாப்பானதோ அதில் நாம் அமைதி அடைந்து விடுகிறோம். வாய்ப்புகள் நம்மை கடந்து செல்வதற்கு நாம் அனுமதித்து விடுகிறோம். நாம் முடங்கி கிடக்கும்போது வாழ்க்கை நம்மை கடந்து செல்வதை பார்க்கும் பார்வையாளர்களாக நாம் இருந்து விடுகிறோம். இந்த உணர்வு நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சந்தேகம் நமது தலைக்குள் உருவாக்கப்படுகிறது அல்லது வெளியிலிருந்து வருகிறது. அது மாபெரும் நண்பர்கள், குடும்பத்தினர், சக ஊழியர்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் இருந்து வருகிறது. 1950களின் போது அணு ஆயுத போர் வருவதற்கான அச்சுறுத்தல் செய்திகளில் பரவலாக இருந்த காரணத்தால் கதிர்வீச்சிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக பாதுகாப்பகங்களை கட்டத் துவங்கினர். உணவு மற்றும் நீரை சேமித்து வைக்க துவங்கினர் என்று லிஞ்ச் நினைவு கூறுகிறார். பாதுகாப்பகங்களை கட்டுவதற்கு பதிலாக அவர்கள் அந்த பணத்தை சந்தையில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்திருந்தால் என்று அவர்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருந்திருப்பார்கள். ஒரு நகரத்தில் வன்முறை தலைவிரித்தாடும் போது நாடு முழுவதிலும் துப்பாக்கி விற்பனை அதிகரிக்கிறது. வாஷிங்டன் மாநிலத்தில் ஏதோ ஒரு உணவகத்தில் ஹாம்பர்கர் சாப்பிட்ட ஒருவர் இறந்து போனால் அரிசோனா மாநிலத்தின் சுகாதாரத்துறையானது மாட்டிறைச்சி அனைத்தும் நன்றாக சமைக்கப்பட வேண்டும் என்று எல்லா உணவகங்களுக்கும் உத்தரவிடுகிறது. மக்களிடையே சளி தொந்தரவு அதிகரித்திருப்பதாக ஒரு மருத்துவ நிறுவனம் ஒரு தொலைக்காட்சியில் விளம்பரப்படுத்தும் போது சளி தொந்தரவோடு கூடவே சளிக்கான மருந்துகளின் விற்பனையும் அதிகரிக்கின்றது. பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் முதலீடு என்று வரும்போது அது ஆபத்தானது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற மக்களால் இவ்வுலகம் நிரம்பி வழிவதுதான். இந்த கூக்குரல்கள் ஆற்றல் மிக்கவையாக இருக்கின்றன, ஏனெனில் நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் பயம் ஒளிந்துள்ளது. வதந்திகளும் எதிர்மறையான பேச்சுகளும் நமது சந்தேகங்கள் மற்றும் பயங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துவதை அனுமதிக்காமல் இருப்பதற்கு நமக்கு அதிக துணிச்சல் தேவை. ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் மோசமான நேரம் போல தோன்றுகின்ற சமயம்தான் உண்மையிலேயே பணம் சம்பாதிப்பதற்கு சிறந்த நேரம் என்பதை ஒரு திறமையான முதலீட்டாளர் அறிவார். நடவடிக்கை எடுப்பதற்கு மற்றவர்கள் பயந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் செயலில் இறங்குகின்றனர், வெகுமதிகளை பெறுகின்றனர். சிறிது காலத்திற்கு முன்பு ரிச்சர்ட் என்ற எனது நண்பர் என்னையும் கிம்மையும் பார்ப்பதற்காக பாஸ்டன் நகரிலிருந்து பீனிக்ஸ் நகருக்கு வந்தார். பங்குகள் மற்றும் வீடு மனைகளில் நாங்கள் செய்திருந்த முதலீடுகளைக் கண்டு அவர் பெரிதும் பிரமித்தார். அந்த நேரத்தில்
பீனிக்ஸ் நகரில் வீடு மனைகளின் விலைகள் சரிந்திருந்தன. பண வரவிற்கும் மூலதனங்களின் விலைமதிப்பு அதிகரிப்பதற்குமான வாய்ப்புகளை அவருக்கு காட்டுவதில் நாங்கள் 2 நாட்களை செலவிட்டோம். கிம்மும் நானும் உண்மையான வீடு மனை முகவர்கள் அல்ல, நாங்கள் வெறும் முதலீட்டாளர்கள் தான். ரிச்சர்ட் வாங்குவதற்காக நாங்கள் ஒரு அழகான வீட்டை கண்டுபிடித்து ஒரு முகவரை அழைத்து பேசினோம். அன்று மதியம் அவர் அந்த வீட்டை ரிச்சர்ட்டுக்கு விற்றுவிட்டார். 2 படுக்கறைகளை கொண்ட அந்த நகர்ப்புற வீட்டின் விலை வெறும் $45,000 மட்டுமே. அதை போன்ற வீடுகள் $65,000 விற்று கொண்டிருந்தன. ரிச்சர்ட் ஒரு நல்ல விலைக்கு அந்த வீட்டை வாங்கியிருந்தார். பிறகு உற்சாகமாக பாஸ்டனுக்கு புறப்பட்டு சென்றார். 2 வாரங்களுக்கு பிறகு அந்த முகவர் என்னை தொலைபேசியில் அழைத்து எங்கள் நண்பர் அந்த வீட்டை வாங்குவதிலிருந்து பின்வாங்கிவிட்டதாக தெரிவித்தார். நான் உடனடியாக ரிச்சர்ட்டை தொடர்பு கொண்டு அதற்கான காரணத்தை கேட்டேன். தன் அண்டை வீட்டுக்காரர் ஒருவரிடம் தான் பேசியதாகவும் அந்த வீட்டின் விலை அதிகம் என்று அவர் கூறியதாகவும் ரிச்சர்ட் என்னிடம் கூறினார். அவரது அண்டை வீட்டுக்காரர் ஒரு முதலீட்டாளரா என்று நான் கேட்டேன். இல்லை என்று ரிச்சர்ட் பதிலளித்தார். பிறகு ஏன் அவரது பேச்சிற்கு செவி சாய்த்தா என்று ரிச்சர்ட்டிடம் நான் கேட்டபோது வேறு பிற வீடுகளையும் தான் பார்க்க விரும்புவதாக மட்டும் அவர் மலுப்பலாக தெரிவித்தார். பீனிக்ஸின் வீடுமனை சந்தை மீண்டும் சூடுபிடித்தது. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ரிச்சர்ட் தவற விட்டிருந்த வீட்டிற்கு மாதம் $1000 வாடகை கிடைத்தது. குளிர்காலங்களில் அதன் வாடகை $2,800 உயர்ந்தது. அந்த வீட்டின் மதிப்பு $95,000 அதிகரித்தது. பொருளாதார ரீதியான சுதந்திரத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல துவக்கத்தை பெறுவதற்கு ரிச்சர்ட் வெறும் $5,000 மட்டுமே முன்பணம் கொடுக்க வேண்டியதிருந்தது. ஆனால் இன்று அவரிடம் இன்னும் எந்த சொத்தும் இல்லை. ரிச்சர்ட் பின்வாங்கியதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அவரது பயம் வெற்றி பெற்றது, அவரது சுதந்திரம் பறிபோனது. இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். என்னுடைய சொத்துக்களில் ஒரு சில பகுதி வங்கி கையிருப்புகளுக்கு பதிலாக அடமான வரி பத்திரத்தில் உள்ளது. வருடத்திற்கு 16% வட்டி எனக்கு அதிலிருந்து கிடைக்கிறது. இது வங்கிகள் கொடுக்கும் வட்டியை விட அதிகம். இது பெரும்பாலான வங்கிகள் கொடுக்கும் அனுகூலங்களை விட மிக சிறந்தது. இவற்றை பணமாக மாற்ற முடியாது, அவ்வளவுதான். எனவே நான் இவற்றை எனது வங்கி கையிருப்பில் 2 to 7 வருடங்கள் வரை இருக்கின்ற கையிருப்பாக பார்க்கிறேன். என் பணத்தை இதில் நான் முதலீடு செய்திருப்பதாக நான் ஒருவரிடம் கூறும் ஒவ்வொரு முறையும் அது ஆபத்தானது என்று அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக அவர்களது பணம் வங்கி கையிருப்புகளில் இருக்கும்போது நான் ஏன் இவ்விதத்தில் முதலீடு செய்யக்கூடாது என்று அவர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற தகவல்கள் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன என்று நான் அவர்களிடம் கேட்கும்போது ஒரு நண்பரிடமிருந்து அல்லது ஏதோ ஒரு முதலீட்டு பத்திரிகையிலிருந்து கிடைத்ததாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் இதுபோன்ற முதலீடுகளை செய்வதில்லை. எனவே இன்னொருவர் ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று அவரிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். குறைந்தபட்சமாக நான் 16% வட்டியை எதிர்பார்க்கிறேன். ஆனால் சந்தேகம் நிரம்பிய மனிதர்கள் அதற்கு குறைவான வட்டியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனர். சந்தேகம் விலையுயர்ந்த ஒன்றாகும். நான் கூற வரும் விஷயம் இதுதான். இந்த சந்தேகங்களும் நம்பிக்கையின்மையும் பெரும்பாலான மக்களை ஏழைகளாக ஆக்கி வைத்து அவர்கள் பாதுகாப்பாக விளையாடும்படி செய்கின்றன. நீங்கள் பணக்காரராக ஆக வேண்டும் என்பதற்காக இவ்வுலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஒருவரது சந்தேகங்கள் தான் அவரை ஏழையாக இருக்க வைக்கின்றன. நான் முன்பு கூறியது போல பொறியிலிருந்து தப்பிப்பது சுலபம். அதற்கு அதிக கல்வி அறிவு தேவையில்லை. ஆனால் சந்தேகங்கள் பெரும்பாலான மக்களை முடக்கி போடுகின்றன. நம்பிக்கையற்றவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. ஆய்வு செய்யப்படாத சந்தேகமும் பயமும் நம்பிக்கையின்மையை உருவாக்குகின்றன என்று பணக்கார தந்தை கூறினார். நம்பிக்கையற்றவர்கள் விமர்சிக்கின்றனர், வெற்றியாளர்கள் ஆய்வு செய்கின்றனர் என்பது அவருக்கு பிடித்தமான இன்னொரு கூற்று. விமர்சனம் ஒருவரை குருடராக்குகிறது, ஆய்வு அவரது கண்களை திறக்கின்றது என்று பணக்கார தந்தை விளக்கினார். விமர்சகர்கள் பார்வையற்றவர்கள் என்பதை பார்ப்பதற்கும் மற்ற அனைவரும் தவற விட்டுவிட்ட வாய்ப்புகளை பார்ப்பதற்கும் ஆய்வுகள் வெற்றியாளர்களுக்கு உதவுகின்றன. மக்கள் தவற விட்டுள்ளவற்றை கண்டுபிடிப்பதுதான் எந்த ஒரு வெற்றிக்குமான இரகசியமாகும். பொருளாதார சுதந்திரம் அல்லது விடுதலையை விரும்புகின்ற ஒருவருக்கும்
வீடு மனைகள் ஒரு சக்தி வாய்ந்த முதலீட்டு கருவியாகும். அது ஒரு தனித்துவமான முதலீட்டு கருவி. ஆனாலும் நான் அவ்வாறு குறிப்பிடும் ஒவ்வொரு முறையும் குளியல் அறைகளை பழுது பார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்ற பதில் என் காதுகளில் விழும். நம்பிக்கையற்றவர்களின் பேச்சு இது. ஆய்வுகள் செய்யாமல் வெறுமனே விமர்சிக்கின்ற ஒருவரின் பேச்சு இது. தங்களது பயங்களும் சந்தேகங்களும் தங்கள் கண்களை திறப்பதற்கு பதிலாக தங்கள் மனங்களை மூட அனுமதிக்கும் ஒருவரது பேச்சு இது என்று என் பணக்கார தந்தை கூறுவார். எனவே குளியல் அறைகளை பழுது பார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்று யாரேனும் ஒருவர் கூறும்போது, எனக்கு அதை செய்வதில் விருப்பம் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் என்று திருப்பி கூற வேண்டும் என்று எனக்கு தோன்றும். தாங்கள் உண்மையிலேயே விரும்பும் பொருளை விட குளியல் அறை மிக முக்கியமானது என்று அவர்கள் கூறுகின்றனர். பொறியிலிருந்து தப்பித்து வெளியேறுவதை பற்றி நான் பேசுகிறேன். அவர்கள் குளியல் அறைகளின் மீது கவனம் செலுத்துகின்றனர். இந்த வகையான சிந்தனை தான் பெரும்பாலான மக்களை ஏழைகளாக வைக்கின்றது. ஆய்வு செய்வதற்கு பதிலாக அவர்கள் விமர்சிக்கின்றனர். எனக்கு இதை செய்ய விருப்பமில்லை, எனக்கு அதை செய்ய விருப்பமில்லை போன்றவற்றிடம்தான் உங்களது வெற்றிக்கான திறவுகோல்கள் உள்ளன என்று பணக்கார தந்தை கூறுவார். குளியல் அறைகளை பழுது பார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அந்த வேலைகளை செய்வதற்கு வீடுகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேலாளரை நான் அரும்பாடுபட்டு கண்டுபிடிக்கின்றேன். ஒரு சிறந்த வீட்டு நிர்வாக மேலாளரை கண்டுபிடிப்பதன் மூலம் எனது வருமானம் அதிகரிக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக ஒரு சிறந்த வீட்டு நிர்வாக மேலாளரை கொண்டிருப்பது இன்னும் அதிகமான வீடு மனைகளை வாங்குவதற்கு என்னை அனுமதிக்கிறது. ஏனெனில் வீட்டில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணியை நான் செய்ய வேண்டியதில்லை. வீடு மனைகள் முதலீட்டில் வெற்றிகரமாக விளங்குவதற்கு ஒரு நிர்வாக மேலாளர் அவசியம் தேவை. வீடு மனைகளை தேடி கண்டுபிடிப்பதை விட ஒரு சிறந்த நிர்வாக மேலாளரை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம். இப்படிப்பட்ட மேலாளர்கள் நல்ல பரிவர்த்தனைகளை வீடுமனை முகவர்களை விட முன்னதாக தெரிந்து கொள்வர். எனவே அவர்கள் இன்னும் அதிக மதிப்பு கொண்டவர்களாக ஆகின்றனர். எனக்கு இதை செய்ய விருப்பமில்லை, எனக்கு அதை செய்ய விருப்பமில்லை போன்றவற்றிடம்தான் உங்களது வெற்றிக்கான திறவுகோல்கள் உள்ளன என்று பணக்கார தந்தை கூறுவது அதனால்தான். பழுதுபார்ப்பு பணிகளை செய்வதில் எனக்கும் விருப்பமில்லை என்பதால் அதிகமான வீடுமனைகளை வாங்குவது எப்படி என்பதையும் பொறியிலிருந்து விரைவாக தப்புவது எப்படி என்பதையும் நான் கண்டுபிடித்தேன். குளியல் அறைகளை பழுது பார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்று தொடர்ந்து கூறும் மக்கள் இந்த சக்தி மிக்க முதலீட்டு கருவியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தவறிவிடுகின்றனர். அவர்களது சுதந்திரத்தை விட குளியல் அறைகள் அவர்களுக்கு முக்கியமாக படுகின்றன. நான் பணத்தை இழக்க விரும்பவில்லை என்று பங்கு சந்தையில் மக்கள் கூறுவதை நான் அடிக்கடி செவிமடுக்கிறேன். நான் மட்டும் பணத்தை இழக்க விரும்புவதாக அவர்களிடம் யார் கூறினார்கள்? அவர்கள் பணத்தை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு காரணம் பணத்தை இழக்காமல் இருப்பதை அவர்கள் தேர்ந்தெடுப்பது தான். ஆய்வு செய்வதற்கு பதிலாக பங்கு சந்தை எனும் மற்றொரு சக்தி வாய்ந்த முதலீட்டு கருவியை அவர்கள் பயன்படுத்த தவறுகின்றனர். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பெட்ரோல் நிலையத்தின் வழியாக ஒரு நாள் நானும் என் நண்பரும் சென்று கொண்டிருந்தோம். அவர் அந்த பெட்ரோல் நிலையத்தில் இருந்த விலைப்பட்டியலை பார்த்தபோது பெட்ரோல் விலையும் எண்ணெய் விலையும் அதிகரிக்கப் போவதாக அவர் கவலைப்பட்டார். கவலைப்படுவதில் என் நண்பர் கை தேர்ந்தவர். எப்போதுமே ஆபத்து நிறைந்துள்ளது என்று நினைப்பவர் அவர். வழக்கமாக அந்த ஆபத்து அவரது தலையில் விடிந்து விடுகிறது. நாங்கள் வீட்டிற்கு வந்தபோது அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு எண்ணெய் விலை ஏன் அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான புள்ளி விவரங்களை அவர் என்னிடம் எடுத்துரைத்தார். ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான பங்குகளை நான் வாங்கியிருந்த போதிலும் அந்த புள்ளி விவரங்களை நான் அதற்கு முன்பு ஒருபோதும் கேட்டிருக்கவில்லை. அந்த விவரங்களை கேட்டவுடன் ஒரு புதிய அவ்வளவு பிரபலமாக இல்லாத இன்னும் எண்ணெய் கண்டுபிடித்திருக்காத ஒரு எண்ணெய் நிறுவனத்தை நான் உடனடியாக தேடத் துவங்கினேன். என் தரகர் அந்த புதிய நிறுவனத்தை கண்டு உற்சாகமடைந்தார். தலா 65 சென்ட்டுகளுக்கு நான் அந்நிறுவனத்தின் 15,000 பங்குகளை வாங்கினேன். 3 மாதங்களுக்கு பிறகு அதே நண்பருடன் அதே பெட்ரோல் நிலையம் வழியாக நான் காரில் சென்று கொண்டிருந்தேன். அவர் கணித்தபடியே எண்ணெய் விலை 15% அதிகரித்திருந்தது. மீண்டும் அவர் கவலைப்பட்டார், குறை கூறினார். ஆனால் நான் புன்னகைத்தேன். ஏனெனில் ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த சிறிய எண்ணெய் நிறுவனம் எண்ணெய் கண்டுபிடித்திருந்தது. அந்நிறுவனத்தின் பங்குகளின் விலை $3 மேல் அதிகரித்திருந்தது. என் நண்பர் கூறுவது உண்மையானால் பெட்ரோல் விலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். பங்கு சந்தையில் ஒரு நிறுத்தம் என்று கூறப்படுவது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொண்டால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தோற்காமல் இருப்பதற்கு முதலீடு செய்வதற்கு பதிலாக வெற்றி பெறுவதற்கு முதலீடு செய்வர். ஒரு நிறுத்தம் என்பது கணினிக்கு கொடுக்கப்படும் ஒரு கட்டளை தான். பங்குகளின் விலை சரி துவங்கும்போது உங்களது இழப்புகளை குறைப்பதற்காகவும்
உங்களது லாபங்களை அதிகரிப்பதற்காகவும் உங்களது பங்குகளை தானாகவே விற்பதற்கான ஒரு கட்டளை அது. தோற்பது குறித்து பயப்படுபவர்களுக்கான ஒரு சிறந்த கருவி இது. எனவே தங்களுக்கு விருப்பமானதை விடுத்து தங்களுக்கு விருப்பமில்லாதவற்றின் மீது மக்கள் கவனம் செலுத்துவதை நான் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களது தலைக்குள் பயமும் சந்தேகமும் கூக்குரல் இடுவதை நான் செவிமடுக்கிறேன். எனவே தங்களுக்கு பிடிக்காததை அவர்கள் தவிர்க்க விரும்புகின்றனர், ஆனால் அதற்கு அவர்கள் அதிக விலை கொடுக்கின்றனர். வாழ்வில் தங்களுக்கு விருப்பமானவற்றை அவர்கள் ஒருபோதும் பெறாமல் போகக்கூடும். ஆய்வு செய்வதற்கு பதிலாக அவர்களது பயமும் சந்தேகமும் அவர்களது மனதை மூடிவிடுகின்றன. சந்தேகத்தை பார்ப்பதற்கான ஒரு வழியை பணக்கார தந்தை எனக்கு காட்டினார். KFC துரித உணவகத்தின் நிறுவனரான ஹார்லன் சாண்டர்ஸ் செய்ததை அப்படியே செய் என்று அவர் கூறினார். 66 வயதில் ஹார்லன் சாண்டர்ஸ் தனது வியாபாரத்தை இழந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் உதவியின் கீழ் வாழத் துவங்கினார். அது அவருக்கு போதுமானதாக இருக்கவில்லை. எனவே சிக்கன் வறுவலுக்கான சமையற்குறிப்பை விற்பதற்காக நாடு முழுவதும் அவர் பயணம் செய்தார். ஆனால் 1009 முறை அவர் நிராகரிக்கப்பட்டார். பிறகு அவரது சமையற்குறிப்பை ஒருவர் விலை கொடுத்து வாங்கினார். பெரும்பாலான மக்கள் ஓய்ந்து விழும் வயதில் அவர் கோடீஸ்வரர் ஆனார். அவர் ஒரு துணிச்சல்காரர், உறுதிமிக்கவர் என்று ஹார்லன் சாண்டர்ஸை பற்றி என் பணக்கார தந்தை கூறினார். உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போதோ அல்லது நீங்கள் சற்று பயப்படும் போதோ ஹார்லன் சாண்டர்ஸ் தன் சிக்கன் வறுவல் செய்ததைப் போல உங்கள் பயத்தையும் சந்தேகத்தையும் நீங்கள் வறுத்தெடுத்து விடுங்கள். சோம்பேறித்தனத்திலிருந்து மீளுதல். வேலையில் மும்முரமாக இருப்பவர்கள் மிகப்பெரிய சோம்பேறிகளாகவும் இருக்கின்றனர். பணத்தை சம்பாதிப்பதற்கு கடினமாக உழைக்கின்ற ஊழியர்களை பற்றி கதைகளை நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் தன் மனைவியையும் குழந்தைகளையும் நன்றாக வாழ வைப்பதற்காக கடினமாக உழைக்கிறார். அலுவலகத்தில் அவர் நீண்ட நேரம் செலவிடுகிறார். வார இறுதிகளில் தன் வேலைகளை வீட்டிற்கு கொண்டு வருகிறார். ஒரு நாள் அவர் வீட்டிற்கு வரும்போது வீடு காலியாக இருக்கிறது. அவரது மனைவி தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு போய்விட்டார். தனக்கும் தன் மனைவிக்கும் பிரச்சனைகள் இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் உறவை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர் தன் வேலையில் மும்முரமாக இருந்தார். மனமுடிந்து போயுள்ள அவரால் தன் வேலையிலும் சிறப்பாக செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. இதனால் அவர் தன் வேலையை இழக்கிறார். இன்று தங்களது செல்வத்தை பாதுகாக்க நேரமில்லாமல் வேறு வேலைகளில் மும்முரமாக இருக்கின்ற மக்களை நான் அடிக்கடி சந்திக்கிறேன். தங்களது ஆரோக்கியத்தை பராமரிக்க நேரமில்லாத மக்களையும் நான் பார்க்கிறேன். இரண்டுக்கும் காரணம் ஒன்றுதான். அவர்கள் மும்முரமாக வேறு வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு விருப்பமில்லாத ஏதோ ஒன்றை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்காக அவர் மற்ற வேலைகளில் மும்முரமாக இருந்து விடுகின்றனர். இதை யாரும் அவர்களிடம் கூற வேண்டியதில்லை. அவர்களுக்கே அது நன்றாக தெரியும். வாஸ்தவத்தில் இதை நீங்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்தினால் கோபத்தோடும் எரிச்சலோடும் தான் அவர்கள் உங்களுக்கு பதில் அளிப்பார்கள். வேலையிலோ அல்லது குழந்தைகளுடன் விளையாடுவதிலோ அவர்கள் மும்முரமாக இல்லை என்றால் தொலைக்காட்சி பார்ப்பது, மீன் பிடிப்பது, கோல்ஃப் விளையாடுவது அல்லது கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் மும்முரமாக இருப்பார்கள். ஏதோ முக்கியமான ஒன்றை தாங்கள் தவிர்ப்பதை அவர்கள் அறிவார்கள். வேறு ஏதோ ஒன்றில் மும்முரமாக இருப்பதன் மூலம் சோம்பேறியாக இருப்பதுதான் சோம்பேறித்தனத்தின் மிக பொதுவான வெளிப்பாடு. இந்த சோம்பேறித்தனத்திற்கு தீர்வு உள்ளதா? சிறிதளவு பேராசை கொள்ளுங்கள் என்பதுதான் இதற்கான விடை. பேராசை அல்லது தீராத ஆசை மோசமானது என்று கூறப்பட்டு நம்மில் பலர் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். பேராசைக்காரர்கள் மோசமானவர்கள் என்று என் தாயார் என்னிடம் கூறுவது வழக்கம். ஆனாலும் அழகான, புதிய அல்லது உற்சாகம் தரும் பொருட்களை பெற வேண்டும் என்ற ஆசை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயமாக இருக்கிறது. எனவே அந்த ஆசை என்னும் உணர்வை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக குற்ற உணர்வை பயன்படுத்தி அதை ஒடுக்குவதற்கு பெற்றோர்கள் பல வழிகளை கண்டுபிடிக்கின்றனர். நீ உன்னை பற்றி மட்டுமே நினைக்கிறாய், உனக்கு சகோதர சகோதரிகள் இருப்பது நினைவிருக்கிறதா என்பது என் தாயாருக்கு பிடித்தமான வசவு. நான் உனக்கு என்ன வாங்கித்தர வேண்டும் என்று நீ கூறுகிறாய் என்பது என் தந்தைக்கு பிடித்த வசவு. நாம் பணத்தில் குளித்து கொண்டிருப்பதாக உனக்கு நினைப்பா? பணம் மரத்திலா காய்க்கிறது, நாம் பணக்காரர்கள் அல்ல என்பது நினைவிருக்கட்டும். இந்த வார்த்தைகள் என்னை அவ்வளவாக பாதிக்கவில்லை. ஆனால் அவை ஏற்படுத்தின கோபமும் குற்ற உணர்வும் என்னை மிகவும் பாதித்தன. இல்லை என்றால் என் தந்தை, உனக்கு இதை வாங்கி கொடுப்பதற்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு இந்த அனுகூலம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் தான் உனக்கு இதை நான் வாங்கி தருகிறேன் என்று கூறுவார். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடமும் அவ்வளவாக பணம் கிடையாது. ஆனாலும் அவரது வீட்டில் கார் நிறுத்துமிடம் முழுவதும் அவரது குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான்களால் நிரம்பியிருக்கும். அவரது குழந்தைகள் கேட்கும் எதையும் அவர் வாங்கி கொடுத்து விடுவார். அவர்களுக்கு ஒருபோதும் ஏக்க உணர்வு ஏற்படக்கூடாது என்று அவர் தினசரி கூறுவார்.
அவர் தனது குழந்தைகளின் கல்லூரி படிப்பிற்கோ அல்லது தனது ஓய்வு காலத்திற்கோ எதையும் சேர்த்து வைக்கவில்லை. ஆனால் அவரது குழந்தைகளிடம் அனைத்து வகையான பொம்மைகளும் இருந்தன. சமீபத்தில் அவருக்கு புதிதாக ஒரு கடன் அட்டை கிடைத்தது. அதை கொண்டு அவர் தனது குழந்தைகளை லாஸ் வேகஸ் நகரத்திற்கு விடுமுறைக்கு அழைத்து சென்றார். நான் இதை என் குழந்தைகளுக்காக செய்கிறேன் என்று பெரும் தியாக உணர்வுடன் கூறினார். எனக்கு இது கட்டுப்படியாகாது என்று கூறுவதற்கு என் பணக்கார தந்தை மறுப்பு தெரிவித்தார். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த வார்த்தைகள் தான் எப்போதும் என் காதுகளில் விழுந்தன. மாறாக பணக்கார தந்தை இதை எவ்வாறு நான் வாங்குவது என்று கேட்பதற்கு தன் குழந்தைகளை பழக்கப்படுத்தினார். எனக்கு இது கட்டுப்படியாகாது என்ற வார்த்தைகளை நம் மூளையை செயல்பட விடாமல் தடுத்து விடுவதாக அவர் நம்பினார். அதற்கு மேல் சிந்திப்பதற்கு மூளைக்கு அங்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது. இதை எவ்வாறு நான் வாங்குவது என்ற கேள்வி மூளையை தூண்டிவிட்டு விடைகளை தேடுவதற்கு அதை சிந்திக்க வைக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக எனக்கு இது கட்டுப்படியாகாது என்ற வார்த்தைகள் ஒரு பொய் என்று அவர் உணர்ந்தார். மக்களும் அதை உணர்வுபூர்வமாக அறிவர். மனித உணர்வு மிக அதிக சக்தி வாய்ந்தது. தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று அதற்கு தெரியும் என்று அவர் கூறுவார். எனக்கு இது கட்டுப்படியாகாது என்று கூறுகின்ற ஒரு சோம்பேறி மனம் உங்களுக்குள் ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்கிறது. உங்கள் உணர்வு கோபமாக இருக்கிறது. எனவே உங்களது சோம்பேறி மனம் தனது பொய்யை தற்காக்க வேண்டியிருக்கிறது. வா, உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று பயிற்சி செய்து வரலாம் என்று உங்கள் உணர்வு உங்களை அழைக்கிறது. ஆனால் உங்களது சோம்பேறி மனமானது, ஆனால் எனக்கு களைப்பாக உள்ளது, நான் இன்று மிகவும் கடினமாக உழைத்து விட்டேன் என்று கூறுகிறது. அல்லது ஏழையாக இருந்து நான் களைத்து போய்விட்டேன், பணக்காரனாகும் வழியை பார்க்கலாம் என்று மனித உணர்வு கூறும்போது பணக்காரர்கள் பேராசைக்காரர்கள். அதோடு பணக்காரராக ஆவதற்கு அதிக உழைப்பு தேவை. அது பாதுகாப்பானதும் அல்ல. நான் பணத்தை இழக்கக்கூடும். நான் ஏற்கனவே மிகவும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன். செய்வதற்கு எனக்கு ஏராளமான வேலைகள் கைவசம் இருக்கின்றன. இன்றிரவு நான் செய்ய வேண்டிய வேலைகளை பார். நாளை காலைக்குள் இவை அனைத்தையும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று என் முதலாளி எதிர்பார்க்கிறார் என்று சோம்பேறி மனம் கூறுகிறது. எனக்கு இது கட்டுப்படியாகாது என்பது வருத்தத்தையும் ஒருவித நிராதரவான உணர்வையும் ஏற்படுத்தி செயலின்மைக்கும் மனசோர்வுக்கும் ஒருவரை ஆளாக்குகிறது. இதை நான் எவ்வாறு வாங்குவது என்ற கேள்வி சாத்தியக்கூறுகளையும் உற்சாகத்தையும் கனவுகளையும் தூண்டிவிடுகின்றது. இதை நான் எவ்வாறு வாங்குவது என்ற ஒரு கேள்வி ஒரு வலிமையான மனதையும் ஒரு உற்சாகமான உணர்வையும் உருவாக்குகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதால் நாங்கள் என்ன வாங்க விரும்புகிறோம் என்பதை பற்றி பணக்கார தந்தை அக்கறை கொள்ளவில்லை. மைக்கிற்கும் எனக்கும் அவர் அரிதாகவே எதையேனும் கொடுத்தார். மாறாக இதை நீங்கள் எவ்வாறு வாங்குவீர்கள் என்று அவர் எங்களிடம் கேட்பார். கல்லூரி படிப்பிற்கும் அவர் இதே கேள்வியை தான் எங்களிடம் கேட்டார். எங்கள் கல்லூரி படிப்பிற்கான செலவுகளை நாங்களே பார்த்து கொண்டோம். இலக்கை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கான செயல்முறையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். தங்களது ஆள் விருப்பம் அல்லது பேராசையை கண்டு குற்ற உணர்வு கொண்டுள்ள லட்சக்கணக்கான மக்களை இன்று நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்றுவிப்பு தான் அதற்கு காரணம். வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அருமையான விஷயங்களை அவர்கள் விரும்பினாலும் கூட என்னால் அதை வாங்க முடியாது அல்லது அது ஒருபோதும் எனக்கு கட்டுப்படியாகாது என்று கூறுவதற்கு பெரும்பாலானவர்கள் ஆழ்மன ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். பொறியிலிருந்து தப்பிப்பது என்று நான் தீர்மானித்த போது இனிமேல் ஒருபோதும் வேலை பார்க்க வேண்டிய அவசியமில்லாத அளவுக்கு நான் எவ்வாறு சம்பாதிப்பது என்ற கேள்வி மட்டுமே என் முன் நின்றது. விடைகளையும் தீர்வுகளையும் கொண்டு வருவதற்கு என் மனம் மும்முரமாக செயலில் இறங்கியது. என் பெற்றோர்களின் பழமைவாத சிந்தனையை எதிர்த்து போராடுவதுதான் உண்மையிலேயே எனக்கு கடினமாக இருந்தது. நமக்கு அது கட்டுப்படி ஆகாது, உன்னை பற்றி மட்டும் நினைப்பதை நிறுத்து, மற்றவர்களை பற்றி நீ ஏன் ஒருபோதும் நினைப்பதில்லை, என்னுடைய பேராசையை ஒடுக்குவதற்கு குற்ற உணர்வை தூண்டுகின்ற இது போன்ற பல கேள்விகளை அவர்கள் என்னிடம் கேட்டனர். ஆக சோம்பேறித்தனத்திலிருந்து எவ்வாறு மீள்வது, சிறிதளவு பேராசை கொள்வதுதான் இதற்கான விடை. ஒரு நபர் ஓரிடத்தில் அமர்ந்து பின்வரும் கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இனி ஒருபோதும் வேலை செய்ய வேண்டியதில்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு தேவையான அனைத்து பணமும் என்னிடம் இருந்தால் நான் என்ன செய்வேன்? சிறிதளவு பேராசை இல்லாமல், சிறப்பான ஒன்றை பெற வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் எந்த முன்னேற்றமும் ஏற்படுவதில்லை. நாம் அனைவரும் ஒரு சிறந்த வாழ்க்கையை விரும்புவதால் தான் நமது உலகம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்வதற்கு காரணம் நாம் சிறப்பான ஒன்றை விரும்புவதுதான். பள்ளிக்கு சென்று நாம் கடினமாக படிப்பதற்கு காரணம் சிறப்பான ஒன்றை விரும்புவதுதான். எனவே நீங்கள் கண்டிப்பாக
செய்தாக வேண்டிய ஏதேனும் ஒன்றை நீங்கள் தவிர்ப்பதாக நீங்கள் உணரும்போது நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். இதை செய்வதால் எனக்கு என்ன நன்மை ஏற்படும்? சிறிதளவு பேராசையுடன் இருங்கள். சோம்பேறித்தனத்திற்கான சிறந்த தீர்வு இதுதான். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போல் அளவுக்கு அதிகமான பேராசை நல்லதல்ல. பேராசையை விட குற்ற உணர்வு மோசமானது. ஏனெனில் அது உங்கள் உடலில் இருந்து ஆன்மாவை கொள்ளை கொண்டு விடுகிறது என்று பணக்கார தந்தை கூறினார். எலினார் ரூஸ்வெல்ட் இதை அழகாக எடுத்துரைத்தார். எது சரி என்று உங்கள் இருதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒன்று செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள், அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள். மோசமான பழக்கங்களிலிருந்து மீளுதல். நமது வாழ்க்கையானது நமது கல்வியை விட நமது பழக்கங்களின் பிரதிபலிப்பு தான். அர்னால்டு ஷ்வார்செனெகர் நடித்து வெளிவந்த கானன் த பார்பேரியன் என்ற திரைப்படத்தை பார்த்த பிறகு ஒரு நண்பர், நான் அர்னால்டை போன்ற உடலை பெற விரும்புகிறேன் என்று கூறினார். பெரும்பாலான நண்பர்கள் அதை ஆமோதித்து தலையசைத்தனர். அவர் ஒரு காலத்தில் உண்மையிலேயே ஒல்லியாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் என்று இன்னொரு நண்பர் கூறினார். நானும் அதை கேள்விப்பட்டேன். உடற்பயிற்சி மையத்தில் தினந்தோறும் பயிற்சி செய்யும் பழக்கம் அவருக்கு இருந்ததாகவும் என் காதுகளில் விழுந்தது என்று மற்றொரு நண்பர் கூறினார். அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த குழுவில் இருந்த சந்தேக பேர்வழி, இல்லை, அவர் பிறக்கும்போதே அவ்வாறு பிறந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போது அர்னால்டை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு நாம் அனைவரும் மது அருந்த செல்லலாம் என்று கூறினார். பழக்கங்கள் நடத்தையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. பணக்காரர்களின் பழக்கங்களை பற்றி என் பணக்கார தந்தையிடம் நான் கேட்டது எனக்கு நினைவிருக்கிறது. என் கேள்விக்கு நேரடியாக விடையளிப்பதற்கு பதிலாக வழக்கம்போல் எடுத்துக்காட்டின் மூலம் அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். உன்னுடைய தந்தை தான் செலுத்த வேண்டிய கட்டணங்களை எப்போது செலுத்துகிறார் என்று அவர் என்னிடம் கேட்டார். மாதத்தின் முதல் நாளன்று என்று பதிலளித்தேன். அதன் பிறகு அவரிடம் ஏதேனும் பணம் மிச்சம் இருக்குமா என்று அவர் கேட்டார். வெகு குறைவான பணம் அவரிடம் மிச்சம் இருக்கும் என்று நான் கூறினேன். அவர் கஷ்டப்பட்டதற்கு முக்கிய காரணம் அதுதான். அவர் மோசமான பழக்கங்களை கொண்டிருக்கிறார். மற்ற அனைவருக்கும் செலுத்த வேண்டியதை அவர் முதலில் செலுத்தி விடுகிறார், தனக்கு கடைசியில் செலுத்துகிறார். ஏதேனும் மிச்சம் இருக்கும் பட்சத்தில் என்று பணக்கார தந்தை கூறினார். வழக்கமாக அவரிடம் எதுவும் மிச்சம் இருப்பதில்லை. ஆனால் அவர் செலுத்தியாக வேண்டிய கட்டணங்களை செலுத்தத்தான் வேண்டுமில்லையா? அவர் அவ்வாறு செய்யக்கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று நான் கேட்டேன். நான் அப்படி சொல்லவில்லை. செலுத்த வேண்டியவற்றை குறித்த நேரத்தில் செலுத்துவதில் நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் முதலில் எனக்கான தொகையை எடுத்து வைக்கிறேன். அதன் பிறகுதான் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியதை கூட நான் கொடுக்கிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் போதுமான பணம் உங்களிடம் இல்லை என்றால் என்னவாகும்? அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் கேட்டேன். நான் அப்போதும் அதைத்தான் செய்வேன். என்னிடம் பணம் குறைவாக இருந்தாலும் கூட எனக்கான தொகையை முதலில் நான் எடுத்து வைத்து விடுவேன். அரசாங்கத்தை விட எனது சொத்துக்கள் எனக்கு முக்கியமானவை என்று அவர் கூறினார். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் உங்களை தேடி வரமாட்டார்களா என்று நான் கேட்டேன். செலுத்தியாக வேண்டிய பணத்தை செலுத்தாவிட்டால் நிச்சயமாக என்னை தேடி வருவார்கள். ஆனால் நான் அரசாங்கத்திற்கு பணம் செலுத்துவதில்லை என்று நான் கூறவில்லை. முதலில் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன். பணம் குறைவாக இருந்தாலும் கூட அவ்வளவுதான் என்று அவர் விளக்கினார். ஆனால் அதை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். எப்படி என்பது இங்கு கேள்வி அல்ல, ஏன் என்பதுதான் உண்மையான கேள்வி என்று அவர் பதிலளித்தார். சரி, ஏன்? ஊக்குவிப்பு. அவர்களுக்கு நான் பணம் செலுத்தாவிட்டால் யார் அதிகமாக கூச்சலிடுவார்கள் என்று நீ நினைக்கிறாய்? நானா அல்லது எனக்கு கடன் கொடுத்தவர்களா? உங்களை விட உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் அதிகமாக கூச்சலிடுவார்கள். நீங்கள் உங்களுக்கு பணம் ஒதுக்கி கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களை குறை கூற மாட்டீர்கள் இல்லையா என்று நான் கூறினேன். ஆக நான் எனக்கு பணம் ஒதுக்கி கொண்ட பிறகு வரிகள் செலுத்துவதற்கும் மற்ற கடன்காரர்களுக்கு கொடுப்பதற்கும் நான் கட்டாயத்திற்கு உள்ளாவேன். அப்போது வருமானத்தை ஈட்டுவதற்கான பிற வழிகளை நான் தேடுவேன். இந்த கட்டாயம் என்னை ஊக்குவிக்கும். நான் பல கூடுதல் வேலைகளை செய்திருக்கிறேன். பல நிறுவனங்களை துவங்கியிருக்கிறேன். பங்கு சந்தையில் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டிருக்கிறேன். எனக்கு கடன் கொடுத்தவர்கள் என்னிடம் கத்தாமல் இருப்பதற்காக நான் பலவற்றை செய்திருக்கிறேன். பணம் செலுத்தியாக வேண்டும் என்ற வற்புறுத்தல் கடுமையாக உழைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் என்னை தூண்டியது. ஒட்டுமொத்தத்தில் பணம் என்னை அதிக சாமர்த்தியவானாகவும் அதிக சுறுசுறுப்பானவனாகவும் ஆக்கியது. நான் எனக்கு கடைசியில் கொடுத்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டால் எனக்கு எந்த கட்டாயமும் இருக்காது. என்னிடம் சல்லிக்காசு கூட இருக்காது. அரசாங்கத்திற்கு அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் குறித்த பயம்தான் உங்களை ஊக்குவிக்கிறதா? ஆமாம், பணம் வசூலிக்கும் அரசாங்க அதிகாரிகள் பிடிவாதக்காரர்கள். பொதுவாக அனைத்து வசூலிப்பு அதிகாரிகளும் பிடிவாதக்காரர்கள் தான்.
பெரும்பாலான மக்கள் இவர்கள் இழுத்த இழுப்புக்கு வருகின்றனர். அவர்கள் இந்த அதிகாரிகளுக்கு பணம் செலுத்திவிட்டு தங்களுக்கு எதுவும் கொடுத்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றனர். அந்த அதிகாரிகள் இவர்களை பந்தாடுகின்றனர். இந்த அதிகாரிகளை பற்றிய பயத்தை என்னை வலிமையாக்குவதற்கு பயன்படுத்தி கொள்வதென்று நான் தீர்மானித்தேன். அப்போது மற்றவர்கள் பலமிழந்து விடுகின்றனர். கூடுதல் பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது என்று சிந்திப்பதற்கு என்னை கட்டாயப்படுத்துவது என்பது உடற்பயிற்சி மையத்திற்கு சென்று பளு தூக்குவதை போன்றது. பணம் குறித்த மனத்தசைகளே நான் எவ்வளவு அதிகமாக வேலை வாங்குகிறேனோ நான் அவ்வளவு அதிக வலிமையானவனாக ஆகிறேன். இப்போது அந்த அதிகாரிகளை கண்டு நான் பயப்படுவதில்லை. பணக்கார தந்தை கூறிக்கொண்டிருந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆக நான் எனக்கு தேவையான பணத்தை முதலில் எடுத்துக்கொண்டால் பொருள் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நான் அதிக வலிமையானவனாக ஆவேன். அப்படித்தானே என்று நான் கேட்டேன். பணக்கார தந்தை அதை ஆமோதித்து தலையாட்டினார். என்னை பின்னுக்கு தள்ளினாலோ அல்லது எனக்கென்று நான் எதையும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலோ நான் பலவீனம் அடைகிறேன். எனவே நல்ல பண பழக்கங்கள் என்னிடம் இல்லாததால் மேல் அதிகாரிகள், மேலாளர்கள், வரி வசூலிப்பவர்கள், கட்டணங்களை வசூலிப்பவர்கள், வீட்டு உரிமையாளர்கள் போன்றோர் என் வாழ்நாள் முழுவதும் என்னை பந்தாடுகின்றனர். பணக்கார தந்தை மீண்டும் தலையசைத்து தன் ஒப்புதலை தெரிவித்தார். ஆணவத்திலிருந்து மீளுதல். எனக்கு தெரிந்த விஷயங்கள் பணத்தை உருவாக்குகின்றன. எனக்கு தெரியாத விஷயங்கள் எனது பணத்தை தொலைத்து விடுகின்றன. நான் ஆணவத்தோடு இருந்து வந்துள்ள ஒவ்வொரு முறையும் நான் பணத்தை இழந்திருக்கிறேன். ஏனெனில் நான் ஆணவத்துடன் இருக்கும்போது எனக்கு தெரியாத விஷயங்கள் முக்கியமானவை அல்ல என்று நான் உண்மையாக நம்புகிறேன் என்று பணக்கார தந்தை என்னிடம் அடிக்கடி கூறினார். தங்களது அறியாமையை மறைப்பதற்காக பலர் ஆணவத்தை பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். கணக்காளர்கள் மற்றும் பிற முதலீட்டாளர்களுடன் நான் நிதிநிலை அறிக்கைகளை விவாதிக்கும் போது இது அடிக்கடி நிகழ்வதை நான் காண்கிறேன். விவாதம் நெடுகிலும் அவர்கள் ஆரவாரத்துடன் பேச முயற்சிக்கின்றனர். அவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. அவர்கள் பொய் கூறுவதில்லை, ஆனால் அவர்கள் உண்மையையும் கூறுவதில்லை. பணம், பொருளாதாரம், முதலீடுகள் ஆகியவற்றில் சம்பந்தப்பட்டுள்ள நபர்கள் பலர் தாங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கின்றனர். பணத்துறையில் உள்ள பெரும்பாலான மக்கள் எந்த விஷயமும் தெரியாமல் வெறுமனே கூச்சலிடுகின்றனர். ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் போது அத்துறையில் நிபுணராக இருக்கும் ஒருவரை அல்லது அது குறித்த ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்வதன் மூலம் அவ்விஷயத்தை பற்றி கற்றுக்கொள்ள துவங்குங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.